Hi students, this is Yuvan Max. இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 1 அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸில் எக்ஸசைஸ் 1.3ல ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் பை மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். ரைட்டாக மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் வந்து ஒரு 3 வேரியபிள்ஸில் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிம்மா, இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னா நமக்கு ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் இருக்குது. இதில் மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்டுக்கு மாற்ற போகிறோம். இப்போ மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்டில் எப்படி மாற்றிக்கிறோம்னா XY Z கோஎஃபிஷியன்ஸை தனியாக ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். 2 3 -1. செகண்ட் ஈக்குவேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க 1 1 1. தேர்ட் ஈக்குவேஷனில் 3 -1 -1. சரியாமா? அண்ட் தென் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற வேரியபிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா XY Z. சப்போஸ் சில ஈக்குவேஷனில் சம்மில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா X1 X2 X3 அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் இந்த வேரியபிள் பிளேஸில் X1 X2 X3 யூஸ் பண்ணணும். சரியாமா? அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் 9 -1. சரி, இப்போ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது பாருங்கம்மா. லெஃப்ட் ஹேண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. இப்போ இந்த மேட்ரிக்ஸுக்கு நான் நேம் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இந்த 3x3 மேட்ரிக்ஸுக்கு நான் ஏம் நேம் கொடுத்துக்கிறேன். அப்போ A = என்ன கிடச்சிருக்கு நமக்கு 2 3 -1 அண்ட் தென் 1 1 1 3 -1 -1. அதே மாதிரி இந்த XYZங்கிற மேட்ரிக்ஸ்க்கு நம்ம என்ன நேம் கொடுத்துக்கிறோம் அப்படின்னா கேபிட்டல் X அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறோம். அப்போ XYZ. ரைட் ஹேண்ட் சைடில் யூஸ் பண்ணியிருக்கிற மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா பிங்கிற மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 9 -1. சரிம்மா? அப்போ இப்போ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா A × X = B. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏங்கிற மேட்ரிக்ஸும் எக்ஸுங்கிற மேட்ரிக்ஸும் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற மாதிரியும் ரைட் ஹேண்ட் சைடில் பிங்கிற மேட்ரிக்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிம்மா? அப்போ AX = Bங்கிற இந்த ஈக்குவேஷனில் நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு. ஏன்னா எக்ஸுங்கிற மேட்ரிக்ஸில் தான் அந்த XYZங்கிற வேரியபிள் இருக்குது. சரிம்மா? அப்போ எக்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸுக்கு ப்ரீ மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸையே ரைட் ஹேண்ட் சைடில் மூவ் பண்ணுறோம். அது எங்கே மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்கு அதே மாதிரியே ப்ரீ மல்டிப்ளிகேஷனில் தான் மூவ் பண்ணணும். அப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸை ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்து என்ன மாறும்? A இன்வர்ஸாக மாறும். அப்போ X = A இன்வர்ஸ் B அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த எக்ஸ் வேணும்னா நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா A இன்வர்ஸுங்கிற மேட்ரிக்ஸை கண்டுபிடிச்சி அதை பிங்கிற மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணால் எக்ஸுங்கிற மேட்ரிக்ஸ் கிடச்சிடும். சரிம்மா? அப்போ ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A இன்வர்ஸ் அப்படிங்கிற மேட்ரிக்ஸ். சரிம்மா? A இன்வர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? 1/det A × adjoint of A. சரிம்மா? இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது determinant of A. இப்போ determinant of A எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கொடுத்துருக்கிற கிவன் மேட்ரிக்ஸை determinant ப்ராக்கெட்டில் எழுதிக்கோங்க. சரியாம்மா? அப்போ determinant of அப்படின்னு சொல்லி இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸை அப்படியே காப்பி பண்ணிடுங்க. 2 3 -1 1 1 1. சரியாம்மா? 3 -1 -1. இப்போ இதனுடைய டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி ரூல் சொல்லி கொடுத்துருக்கோம். என்ன பண்ணுவோம்? இதில் ஏதாவது ஒரு ரோவை செலக்ட் பண்ணுறோம். நான் ஃபஸ்ட் ரோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதில் ஃபஸ்ட் நம்பர் எடுக்கிறோம். ஃபஸ்ட் நம்பரில் என்ன கொடுத்துருக்காங்க 2. ஃபஸ்ட் நம்பர் எடுக்கும்போது அதுக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரோ விட்டுறணும். பேலன்ஸ் நம்பரை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 1 1 = 1 -1 மைனஸ் போட்டுட்டு தான் செகண்ட் டயகனலாக மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இதிலேயே மல்டிப்ளை பண்ண -1 வரதுனால இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்கனால +1 ஆயிரும். அதே மாதிரி செகண்ட் நம்பர் என்ன இருக்குது? இங்கே 3 இருக்குது. செகண்ட் நம்பரை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மைனஸ் போட்டு தான் செகண்ட் நம்பர் எடுக்கிறோம். சரியாம்மா? அதான் ரூலு. அப்போ செகண்ட் நம்பரை எடுக்கிறதுக்கு முன்னாடி மைனஸ் போட்டு 3 எடுத்தாச்சு. தென் அதுக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரோ விட்டுருங்க. பேலன்ஸ் நம்பரை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். பேலன்ஸ் என்ன இருக்குது? 1 × -1 -1 அண்ட் தென் மைனஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் 3 × 1 மல்டிப்ளை பண்ணால் -3. தேர்ட் ஒன் பாருங்கள் ஆல்ரெடி மைனஸில் தான் இருக்குது, அதனால் -1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதுக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரோ விட்டுருங்க. இந்த இடத்துல இந்த காலம் ரோ விட்டுட்டிங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் அதுவும் -1 -1 3 is 3. சரியாம்மா? அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 × -1 + 1 என்ன ஆயிரும்? 0. அதே மாதிரி செகண்ட் ஒன் என்ன இருக்குது? -3 -3 × -1 -3 ரெண்டுமே மைனஸில் இருக்கனால ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி தேர்ட் ஒன் வந்து -1 × -1 -3 ஆட் பண்ணால் -4. சரிம்மா? ஃபஸ்ட் ஒன் 0ங்கிறதுனால மல்டிப்ளை பண்ணால் ஃபுல்லாக என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கம்மா. 3 4s are 12. அதே மாதிரி 1 4 is 4. சரிம்மா? இதை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ண என்ன வரும்? 12 + 4 16. அப்போ நம்மளுக்கு டிட்டர்மெண்ட் A வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 16 கிடச்சிருக்கு. இப்போ டிட்டர்மெண்ட் வேல்யூ நம்மளுக்கு என்ன வரக்கூடாது? டிட்டர்மெண்ட் A வேல்யூ எப்போவுமே 0 அப்படிங்கிறது வரக்கூடாது. அதனால் இதில் நான் ஜீரோவான்னு செக் பண்ணணும். அப்படி 0 வந்துச்சுன்னா A இன்வர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லி இதோட ஸ்டாப் பண்ணிடணும். இங்கே நமக்கு நான் 0 வந்ததுனால A இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தது நெக்ஸ்ட்டு அட்ஜாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறோம். சரியாம்மா? ஏன்னா நமக்கு வந்து A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா பாருங்கள்? 1/det adjoint of A. அதில் determinant A கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது adjoint of A. சரியாம்மா? அப்போ adjoint of A கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ரூலு? அதுவும் நமக்கு ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸு. அப்போ 3x3 மேட்ரிக்ஸ் முதல்ல கொடுத்துருக்கிற கிவன் மேட்ரிக்ஸ் நான் ஒரு தடவை எடுத்து எழுதிக்கிறேன் பாருங்கள். ஏங்கிற மேட்ரிக்ஸ் என்ன? 2 3 -1 அண்ட் தென் 1 1 1 அண்ட் தென் 3 -1 -1. சரியாம்மா? இப்போ ஏங்கிற இந்த மேட்ரிக்ஸுக்கு தான் நம்ம அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம்.
அப்போ அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், அதுக்கு என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் உள்ள 9 நம்பர்ஸுக்கும் நம்ம கோஃபேக்டர் கண்டுபிடிப்போம். சரியாமா? 9 நம்பர்ஸுக்கும் கோஃபேக்டர் கண்டுபிடிச்சி அந்த நம்பர்ஸை அரேஞ்ச் பண்ணி அதை டிரான்ஸ்போஸ் பண்ணணும். சரியாமா? இப்போ இதை நம்ம வந்து 2 வேல பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்ம் ஒன்று சொல்லி தரேன் பாருங்கள். அதாவது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு இதில் செகண்ட் ரோவில் செகண்ட் நம்பர்லேருந்து நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். எப்படி அரேஞ்ச் பண்ணுறோம் பாருங்கம்மா, 1 1 1 அண்ட் தென் எதில் ஸ்டார்ட் பண்ணோமோ அதிலே முடிக்கணும். ஆக்சுவலாக நம்ம 10th வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஆர் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் நீங்கள் செஞ்சுருப்பீங்களாமா, அதே மாதிரியே இதுவும் அதே மாதிரி எந்த நம்பரில் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே நம்பரில் மறுபடியும் முடிக்கிறோம். இப்போ அதே மாதிரி அதுக்கு அடுத்த ரோ எந்த ரோ, தேர்ட் ரோவில் செகண்ட் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1 -1 3 -1 அண்ட் தென் மறுபடியும் எதில் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஃபஸ்ட் ரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட் ரோவில் என்ன இருக்குது, செகண்ட் நம்பர் 3 -1 2 3. மறுபடியும் எதில் நம்ம ஆரம்பித்தோமோ அதே ரோவை மறுபடியும் முடிக்கணும். அப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 1 1 1 1 ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த நம்பர்ஸை கரெக்டாக அரேஞ்ச் பண்ண பிறகு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நார்மலாக நம்ம ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் டிட்டர்மினண்ட் எப்படி கண்டுபிடிப்போமோ அதே மாதிரியே இதில் உள்ள இந்த ஃபஸ்ட்டு 4 நம்பர்ஸுக்கு டிட்டர்மினண்ட் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 4 நம்பர்ஸை டிட்டர்மினண்ட் எடுக்கிறோம். அதே மாதிரி இந்த ஒவ்வொரு 4 நம்பர்ஸையும் நம்ம டிட்டர்மினண்ட் எப்படி கண்டுபிடிப்போம் அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது அதனுடைய வேல்யூ கிடச்சிரும். கடைசியாக இதை என்ன பண்ணணும் அப்படின்னா டிரான்ஸ்போஸ் பண்ணணும். சரியாம்மா? இதுதான் ஷார்ட் ஃபார்மு. சரியா? அதனால் இதை நம்ம இப்போ எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு டிட்டர்மினண்ட் எது சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 நம்பரை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறது. அப்போ -1 -1 அப்போ ஆல்ரெடி -1 இருக்குது, மைனஸ் இருக்குனால +1 ஆயிரும். அண்ட் தென் செகண்ட் ஒன் அதேமாதிரி பாருங்கள், 1 3 is 3 -1 அப்படின்னு வரும். -1 வந்து என்ன ஆயிரும், +1. இந்த தேர்ட் ஒன் பாருங்கள், -1 -3ன்னு வரும். சரியாம்மா? -1 மைனஸ் போட்டுட்டு தான் இதை மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ -3. சரியாம்மா? சரி. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு செகண்டு ரோவை எடுத்துக்கிடுங்க. இப்போ செகண்டில் டிட்டர்மினண்ட்டில் என்ன பண்ணுவோம் அதே மாதிரி இதை 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ண வரும். -1 × -1 +1 அண்ட் தென் மைனஸ் போட்டுட்டு இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், -3ன்னு வரும். அப்போ இது +3 மாறிடும். அதே மாதிரி அதில் செகண்ட் ஒன் பாருங்கள், -1 × 2 -2 அண்ட் தென் மைனஸ் போட்டுட்டு இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், -3ன்னு வரும். ஆல்ரெடி மைனஸ் இருக்கனால +3 ஆயிரும். அதே மாதிரி அதுக்கு அடுத்தது ரோ பாருங்கள், அடுத்தது டிட்டர்மினண்ட்டுங்க. இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், 3 3s are 9 -1 2 is 2 இதில் -2 இருக்கா, அப்போ அது +2 மாறிடும். இந்த லாஸ்ட் டிட்டர்மினண்ட்டுங்க. இப்போ லாஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா 1 3 is 3 -1 1 is 1 இதில் ஆல்ரெடி மைனஸ் இருக்கனால +1 மாறிடும். அதே மாதிரி இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், -1 -1 2 is 2 லாஸ்ட் ஒன் 1 2 is 2 -1 3 is 3. சரியாம்மா? நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக கடைசி என்ன பண்ணணும், டிரான்ஸ்போஸ் பண்ணணும். ரைட். இப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் பாருங்கள். எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும், ஒன்லி சப்ட்ராக்ட் அல்லது அடிஷன். இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ண வேண்டியிருக்கோம். 1 -1 என்ன ஆயிரும், 0. அதே மாதிரி 3 + 1 3 + 1 என்ன வரும், 4. சரியாம்மா? அதே மாதிரி -1 -3 என்ன வரும், -4. செகண்ட் ரோ பாருங்கள், 3 + 1 4 3 -2 1 9 + 2 11. லாஸ்ட் ரோ பாருங்கள், 3 + 1 4 -1 -2 என்ன வரும், -3 2 -3 என்ன வரும், -1. சரியாம்மா? இதை கரெக்டாக சிம்பிளிஃபை பண்ணுங்கள். அடிஷன் சப்ட்ராக்ஷனெல்லாம் கரெக்டாக பார்த்து சிம்பிளிஃபை பண்ணணும். சரியாம்மா? இப்போ லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறீங்க, டிரான்ஸ்போஸ் பண்ணணும். சரியாம்மா? டிரான்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு ரூல் தெரியும். எப்படி டிரான்ஸ்போஸ் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ரோவை ஃபஸ்ட்டு காலமாக மாற்றிடுவோம். ஃபஸ்ட்டு காலமாக மாற்றினா என்ன வரும், 0 4 -4. செகண்ட் ரோ என்ன இருக்குது, 4 1 11. தேர்ட் ரோ என்ன இருக்குது பாருங்கம்மா, 4 -3 -1. சரியாம்மா? இப்போ நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணியாச்சு. அப்போ இந்த மேட்ரிக்ஸுக்கு என்ன நேம் அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ இதைத்தான் நம்ம A இன்வர்ஸ் அப்படிங்கிற அந்த மேட்ரிக்ஸில் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினண்ட் ஏ. டிட்டர்மினண்ட் ஏ நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன கிடச்சிருந்துச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 அப்படின்னு கிடச்சிருந்துச்சி. அப்படி தானம்மா? அப்போ டிட்டர்மினண்ட் ஏ 16, இந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வேல்யூ அப்படி எழுதிருங்க. அதாவது 0 4 4 4 1 -3 -4 11 -1. சரியாம்மா? இப்போ இதை நம்ம அடுத்தது நெக்ஸ்ட்டு எதில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x = A இன்வர்ஸ் B அப்படிங்கிற ஃபார்மெட்டில் அப்ளை பண்ண போகிறோம். சரியாம்மா? x = A இன்வர்ஸ் B. அப்போ அந்த எக்ஸுங்கிற மேட்ரிக்ஸ் பிளேஸில் நம்ம எதை சப்ஸ்டியூட் பண்ணணும், x y z. ரைட் ஹேண்ட் சைடில் A இன்வர்ஸ் பிளேஸில் எதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், அந்த 1/16 இன்ட்டு அந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் என்ன வேல்யூவோ அதை அப்படியே எழுதிங்க. 0 4 4 4 1 -3 -4 11 -1 இன்ட்டு B. இந்த B பிளேஸில் நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் எடுத்து வச்சுருந்தோம்மா, அந்த ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூஸை எழுதிக்கிறோம். சரியாம்மா?
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பி வேல்யூ எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஏங்கிற ஏ இன்வர்ஸ் மேட்ரிக்ஸில் கிடைச்ச அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வேல்யூவையும் பிங்கிற மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 1/16 அப்படியே தான் எழுத போகிறோம். நெக்ஸ்ட்டு எப்படி மல்டிப்ளை பண்ண போகிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸினுடைய ரோ வேல்யூவையும் செகண்ட் மேட்ரிக்ஸினுடைய காலமையும் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட் நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 0, செகண்ட் நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 9 4s are 36. அதே மாதிரி தேர்ட் நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 1 4 is 4. இதே மாதிரியே நம்ம அடுத்த ரோவையும் அதே காலத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட் நம்பர் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 9 4s are 36. செகண்ட் நம்பர் 1 9 is 9. தேர்ட் நம்பர் -3 இன்ட்டு -1 + 3 ஆயிரும். சரியாமா? இதே மாதிரி லாஸ்ட் ரோ எடுத்துக்கிடுங்க. லாஸ்ட் ரோவில் என்ன இருக்குது பாருங்கள். -4 இன்ட்டு +9 என்ன வரும்? -36. அதே மாதிரி 11 இன்ட்டு 9 11 9s are 99. லாஸ்ட் ஒன் பாருங்கள். -1 இன்ட்டு -1 + 1. சரியாம்மா? இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் பாருங்கள். அந்த 1/16 அப்படி இருக்கட்டும். இதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். அதாவது 36 - 4 என்ன வரும்? 36 - 4 32. சரியாம்மா? இப்போ இதை மூணையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ண என்ன வரும்? 36 39 48. சரியாம்மா? மூணையும் ஆட் பண்ண என்ன வரும்? 48. அதே மாதிரி 99 + 1 100. அந்த 100லேருந்து 36 சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. 100லேருந்து 36 சப்ட்ராக்ட் பண்ண என்ன வரும்? 64. இப்போ லாஸ்ட்டாக இது சிம்பிளிஃபை பண்ண பிறகு தான் நமக்கு இந்த 16 எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். அப்போ 16 தனியாக டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் பாருங்கள். இதில் என்ன இருக்குது? 116, இதில் 2 16s are 32. அதே மாதிரி இதில் 3 16s are 48. இதில் நமக்கு 4 16s are 64. சரியாம்மா? அப்போ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? எக்ஸ் ஒய் செட்டு. அப்போ நம்மளுக்கு எக்ஸுக்கு நேராக என்ன வேல்யூ இருக்கோ அதான் எக்ஸ் வேல்யூ. அப்போ எக்ஸுக்கு நேராக என்ன இருக்குது? 2. அப்போ தேர்ஃபோர் லாஸ்ட்டு என்ன பண்ணுங்கள்? எக்ஸ் வேல்யூ என்ன? 2 அண்ட் ஒய் வேல்யூ 3 அண்ட் தென் இசட் வேல்யூ என்னன்னா 4. ஓகேவாம்மா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.